நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசுவினாலும் பரிசுத்தாவியினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் ஆசீர்வாதமும் தங்கி பெருகட்டும். இந்த நாளிலும் விளக்கு தண்டை காத்துக்கொள் என்கிற தலைப்பிலேயே தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை வாசிக்கலாம். ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்திலிருந்து நீக்கி விடுவேன். 7 சபைகளிலே முதல் சபை கால சத்தியம் என்கிறது இந்த 7 சபைகளுக்குள்ளாய் தான் அடங்கி இருக்கிறது. கால சத்தியத்திற்காக ஆண்டவர் இங்கே அடையாளம் காண்பிக்கிற 7 சபைகளின் வரிசையிலே விரும்பப்படத்தக்க அல்லது பிரியமான என்று அர்த்தம் கொள்கிற எபேசு சபை முதல் சபையாய் வருகிறது. இந்த சபைக்கு தன்னை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். அதனுடைய நிறைவுகளை குறித்தெல்லாம் இந்த சபையை மெச்சிக்கொள்கிறார். ஆனால் 4வது வசனத்தில் வருகிறதான வேளையிலே ஆனாலும் என்கிற ஒரு பதத்தை தேவன் பிரயோஜனப்படுத்துகிறார். அந்த ஆனாலும் என்கிறது வந்தவுடனே என்ன ஆகிறது? நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு என்று சொல்லி இதுவரைக்கும் சபையினுடைய நிறையையே சொல்லி கொண்டு வந்த ஆண்டவர் தன்னுடைய சரீரமாகிய சபையில தனக்கு பிரியமான தான் விரும்பப்படத்தக்கதான சபையில குத்துவிளக்காம் சபையில தேவ ஊழியக்காரனாகிய நட்சத்திரத்தை கரத்திலே ஏந்தி கொண்டு உலாவுகிற தேவன் இருக்கிற குறையை முதலாவது சுட்டி காண்பிக்கிறார். நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டு விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. ஆண்டவர் குறையை சுட்டி காண்பித்து விட்டு அப்படியே விட்டு விடுவதற்கு விரும்பவில்லை. அந்த குறை நிவர்த்தியாக வேண்டுமே என்றால் நீ என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்தும், ஒருவேளை இந்த குறையை நீ நிவர்த்தி செய்யவில்லை என்றால் உனக்கு வரப்போகிற காரியத்தை குறித்தும் அந்த சபைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். தேவன் நாம் விழுந்தவுடனே அப்படி தள்ளி விடுகிறவர் அல்ல, மறுபடியும் நாம் எழும்புவதற்கு உதவி செய்கிறவர். நாம் எழும்பாத பட்சத்திலே நம்மை கைவிட்டு விடுகிறவர். அன்பு என்றால் என்ன என்று சொல்லி கடந்த நாட்களிலே நான் உங்களுக்கு சொன்னேன். தேவனுடைய கற்பனையை கை கொள்ளுவதை இந்த சபை என்ன பண்ணிவிட்டது? விட்டுவிட்டது. ஆகையினால் ஆதியில் கொண்டிருந்த அன்பாகிய அந்த கற்பனைகளை கை கொள்வதற்கு தேவன் அந்த சபைக்கு அழைப்பு கொடுக்கிறார். 5வது வசனத்தில் சொல்லுகிறதான வேளையில் நீ அந்த ஆதியில் கொண்டிருந்த அன்பை மறுபடியும் என்னிடத்திலே செலுத்துவதற்கு என்ன செய்ய வேண்டும்? அப்படி செய்யாமற் போனால் உனக்கு என்ன சம்பவிக்கும் என்பதை குறித்து ஆண்டவர் 2 காரியமாக பிரிக்கிறார். நீ என்ன செய்ய வேண்டும்? ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை, நீ பாதியிலே விட்டுவிட்ட ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்தின்று நீக்கி விடுவேன் என்று சொல்லி ஆண்டவர் அதற்கு வரப்போகிற மிகப்பெரிய இழப்பை குறித்தும் அந்த சபையை எச்சரிக்கிறார். எப்பொழுது அந்த இழப்பு வருமா? தேவன் கொடுத்த அந்த தருணத்தில் மனம் திரும்பாத போது, மனம் திரும்புவதற்கு மனதற்றவர்களாயிருக்கும் போது, அந்த ஆதியில் கொண்டிருந்த அன்பாகிய தேவனுடைய கற்பனைகளை கை கொண்டு வாழ்வதற்கு மறுபடியும் நீ மனதற்ற சபையாயிருப்பாயானால், நான் கொடுத்த இந்த வாய்ப்பை பிரயோஜனப்படுத்தாமல் முதுகுக்கு பின்னால் எறிந்து விடுகிற சபையாயிருப்பாயானால்,
நீ வணங்கா கழுத்தும் முரட்டாட்டமும் கடின இருதயமும் உள்ள சபையாயிருப்பாயானால் இதோ நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வருவேன். எதற்காக வருகிறேன்? நீ நினைக்கிறது போல உன்னை மறுரூபமாக்கி என்னிடத்திலே வைத்துக் கொள்வதற்கல்ல நான் உன்னிடத்திலே வருவது. அந்த சபை உடனே அப்படி நினைத்திருக்கலாம். இதோ சீக்கிரமாய் வருவேன் என்று சொன்ன உடனே ஆண்டவர் சீக்கிரமாய் நம்மிடத்திலே வந்து நம்மை மறுரூபமாக்கி தம்மோடு கூட நம்மை வைத்துக் கொள்வதற்கு வருகிறார் என்று நினைத்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அதை தெளிவுபடுத்த விரும்புகிறார். சீக்கிரமாய் வருகிறேன். எதற்காக வருகிறேன்? உன்னுடைய விளக்கு தண்டை உன்னிடத்திலிருந்து எடுத்து போடும்படியா அல்லது நீக்கி போடும்படியாக வருகிறேன். நீ மனம் திரும்புவதற்கு மனதற்றவனாய் மனதற்றவளாய் இருப்பாயானால், மறுபடியும் நான் விரும்புகிற சபையாக நீ மாறாதவனாய் மாறாதவளாய் இருப்பாயானால், மறுபடியும் எனக்கு பிரியமானவனாக பிரியமானவளாக அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலும் வளருகிறவனாய் வளருகிறவளாய் இல்லாமற் போவாயானால், ஆண்டவர் சொல்கிறார், சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்திலிருந்து நீக்கி விடுவேன். அதனாலதான் விளக்கு தண்டை காத்துக்கொள். அல்லேலூயா, ஆமென். விளக்கு தண்டு என்பது எதை குறிக்கிறது? ஆண்டவராகிய இயேசுவை குறிக்கிறது என்றும், விளக்கு என்பது நம்மை குறிக்கிறது என்றும் கடந்த வாரத்தில் நான் உங்களுக்கு சொன்னேன். ஒருவேளை மனம் திரும்புவதற்கு மனதற்று மறுபடியும் அந்த ஆதியில் செய்த கிரியைகளை செய்யாமல் விட்டுவிட்டு தேவ வார்த்தையை உதாசீனப்படுத்தினோமே ஆனால் முதலாவது ஏற்படுகிற இழப்பு என்ன என்று சொன்னேன். விளக்கு தண்டை நீ இழக்கும் போது அல்லது கிறிஸ்து உன்னை விட்டு விலகுகிறதான வேளையில் உன்னுடைய அலங்காரத்தை நீ இழக்கிறாய். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 34-35 வசனங்களை உங்களுக்கு சுட்டி காண்பித்து, விளக்கு தண்டிலே என்ன இருக்கிறது? வாதுமை கொட்டைகளும் பழங்களும் பூக்களுமாய் நிறைந்த அலங்காரமாய் இருக்கிறது. அது அந்த விளக்கு தண்டில் தான் இருக்கிறது. ஆமேன். இதுக்கு மேலதான் இந்த விளக்கு இணைக்கப்பட்டிருக்கிறது. ஆமேன். இப்ப இந்த விளக்கு தண்டை எடுத்து விட்டு விளக்கு தனித்து விடப்படுகிறதான வேளையில் இந்த விளக்கு தண்டாகிய கிறிஸ்துவினாலே தனக்கு வந்ததான அலங்காரத்தை இந்த விளக்கு இழந்து விடுகிறது என்று சொன்னேன். 3 அலங்காரங்களை குறித்து உங்களுக்கு சொன்னேன். ஒன்று பரிசுத்த அலங்காரம். அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீ அவருக்குள்ளாய் நிலைத்திருப்பாயானால், விளக்கு தண்டை காத்துக்கொள்கிற விளக்காய் இருப்பாயானால், மனம் திரும்பி மறுபடியும் தேவனுக்கு பிரியமானவனாய் பிரியமானவளாய் மாறுவாயானால், பரிசுத்த அலங்காரம் என்பது உன்னிடத்திலே இருக்கிறோம். அவர் இல்லாம நீ எப்படி இருக்க முடியாது? பரிசுத்தம் உள்ளவனாய் பரிசுத்தம் உள்ளவளாய் இருக்க முடியாது. விளக்கு தண்டு ஒன்ன விட்டு விலகி போச்சுன்னா உனக்கு எல்லாம் பரிசுத்தமா தெரியும். பரிசுத்தத்திற்கும் அசுத்தத்திற்கும் வித்தியாசம் தெரியாமல் போய்விடும் என்று சொன்னேன். இரண்டாவதாக வஸ்திர அலங்காரம். எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போன மனிதன் கள்ளர் கையிலே சிக்குண்டு அவன் அடிக்கப்பட்டு குற்றுயிராக விடப்பட்டு அவனுடைய வஸ்திரங்கள் உரிந்தெடுக்கப்பட்டதை போல ஆண்டவர் உனக்கு ஆவிக்குரிய வஸ்திர அலங்காரத்தை கொடுத்திருக்கிறார். ஆமென். ரட்சிப்பின் வஸ்திரமாக, நீதியின் சால்வையாக, வெண் வஸ்திரமாக, கல்யாண வஸ்திரமாக, மெல்லிய வஸ்திரமாக, அநேக வஸ்திரங்களினாலே தேவன் உன்னை என்ன பண்ணி இருக்கிறார்? அலங்கரித்திருக்கிறார். அந்த வஸ்திர அலங்காரத்தை நீ இழந்து விடுவாய். வஸ்திர அலங்காரத்தை நீ இழக்கிறதான வேளையில வெளிப்படுத்தல் 16:15 படி நிர்வாணம் என்கிற அவலட்சணம் வெளிப்பட ஆரம்பிக்கும். நீ விழித்துக் கொண்டு உன் வஸ்திரத்தை காத்துக்கொள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். இல்லைன்னா என்ன நடக்கும்? நிர்வாணம் வெளியே தெரிய ஆரம்பிக்கும். பழைய பாவ அவலட்சண வாழ்க்கைகள் வெளியே தெரிய ஆரம்பிக்கும்.
எவ்வளவுதான் கர்த்தர் பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்தினாலும், இருதயமாகிய அந்த கற்பலகையிலே இரும்பெழுத்து ஆணியினாலே எழுதப்பட்டாலும் உணர்வற்று போய் என்ன பண்ணுவோம்? துணிவாய் பாவம் செய்கிறவர்களாயிருப்போம். நம்ம அநேக பேர் என்ன நினைக்கிறோம்? பூனைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். பூனை தனக்கு பிடித்த ஆகாரமாகிய பால், இறைச்சி, முட்டை, அந்த மீன் வகைகளை பார்க்கிறதான வேளையில் தன்னுடைய எஜமானன் வீட்டிலே சுற்றிலும் பார்க்குமா? யாரும் இல்லை. தன்னுடைய கண்களை இறுக்க மூடிக்கொண்டு அங்கே இருக்கிறதை அது புசித்து விடும். அந்த பூனைக்கு என்ன நினைப்பனா, நான் கண்ணை மூடி விட்டேன், என்னை சுற்றிலும் என்ன இருக்கு? இருள் இருக்கிறது, என்ன இப்ப யாரும் பார்க்கல. அட பூனை, உன் கண்ணை மூடி நீதான் குருடனா குருடியா இருக்கிறியே தவிர எல்லாருடைய கண்களும் உன்னை பார்க்கிறத நீ என்ன பண்ற? மறந்து போகிறாய். சரி, மனுஷனுடைய கண்களுக்கு மறைஞ்சிருக்குன்னு நீ நினைச்சாலும் தேவனுடைய கண்ணுக்கு எப்படி இருக்கு? வெட்ட வெளிச்சமாக இருக்கிறதை நீ மறந்து போகிறாய். ஆகையினாலே தொடர்ந்து பாவம் செய்து வஸ்திரத்தை இழந்து கொண்டிருக்கிறாய். நிர்வாணம் என்கிற அவலட்சணம் பழைய பாவ வாழ்க்கையின் சுபாவம். நீ ரட்சிக்கப்படுவதற்கு முன்பிருந்த சில சுபாவங்கள், விட்டு விலக வேண்டிய சில காரியங்கள் இன்னும் உனக்குள்ளாய் என்ன பண்ணி கொண்டிருக்கிறது? ஒட்டி கொண்டிருக்கிறது. அது வார்த்தைகளாக, சிந்தைகளாக, கிரியைகளாக, தேவனுக்கு முன்பு நிறைவற்ற காரியங்களாக அவைகள் இருக்கிறது. அலங்காரமான கிரீடமும் ராஜ முடியுமாய் அவருடைய கரத்திலே விரும்பப்படத்தக்கவனாய் இருக்க வேண்டிய நீயும் நானும் அவரால் வெறுக்கப்படுகிறவர்களாய் மாறி போகிறோம். அல்லேலூயா. மூன்றாவது மகிழ்ச்சி என்கிற அலங்காரம். ஆமென். அந்த விளக்கு தண்டாகிய கிறிஸ்துவோடு கூட நீ இணைந்திருக்கும் வரையில தான் நித்திய மகிழ்ச்சி என்கிற ஒன்று உனக்கு வரும். ஆமென். ஏன்னா மீட்கப்பட்டவர்களுக்கு தான் அவங்க ஆனந்த களிப்புடன் பாடி திரும்பி சீயோனுக்கு வருவாங்க. அவங்க தலையின் மேல என்ன இருக்கும்? நித்திய மகிழ்ச்சி இருக்கும். அது கர்த்தர் கொடுக்கிறது. ஆமென். விளக்கு தண்டாகிய கிறிஸ்துவுக்கு கூட நீ இருக்கும் வரைக்கும், கிறிஸ்து உன்னை விட்டு விலகாதது வரைக்கும் உங்ககிட்ட என்ன அலங்காரம் இருக்கும்? மகிழ்ச்சி என்கிற அலங்காரம். அது சாதாரண மகிழ்ச்சி அல்ல. வேதம் சொல்கிறது நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போ. நித்திய மகிழ்ச்சி எப்பவும் கர்த்தருடைய பிள்ளைகள், அவங்களுக்கு ஒன்று தெரியும், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே நம்முடைய பலன் என்று தெரியும். மகிழ்ச்சியை இழந்துட்டேன்னா, சிம்சோன் இழந்ததை போல என்னுடைய பலனை நான் என்ன பண்ணிடுறேன்? இழந்து விடுகிறேன் என்பது அந்த மகிழ்ச்சியை சுதந்திரித்துக் கொண்டவர்களுக்கு தான் தெரியும். ஒரு அனுபவம் இன்னும் பெற்றுக்கொள்ளாதவர்களிடத்துல இதை போய் சொல்லி ஒரு பிரயோஜனமே இல்லை. அப்ப தேவன் கொடுத்த இந்த மூன்று அலங்காரத்தையும் இழக்கும் போது தேவனால் புறக்கணிக்கப்படுகிறவர்களாய் மாறிவிடுவோம். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள்ளால தான் இருக்கிறோம்னு நினைப்போம். கிறிஸ்துவுக்கு நமக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பிப்போம். நம்ம கண்ணுக்கு எல்லாம் சரியா இருக்கிறது போல இருக்கும். ஆனால் ஆண்டவருடைய பார்வையில அவர் விரும்பப்படத்தக்க கிரியைகள் இல்லாததாய் இருக்கும். நம்ம செய்யறதெல்லாம் சரின்னு நமக்கு தோணும். ஆனால் ஆண்டவருடைய பார்வையில அவைகள் அருவருப்பாய் இருக்கும். அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த காலை வேளையில இந்த மூன்று அலங்காரங்கள் உங்ககிட்ட இருக்கும்போது என்ன இருக்குமா? இருதயத்தில் மறைந்திருக்கிற சாந்தம் இருக்கும். கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. இருதயத்தில் மறைந்திருக்கிற அந்த சாந்தம் என்கிற ஒன்று உனக்குள்ளால இருக்கும்னு கடந்த வாரத்தில் கர்த்தர் நமக்கு போதித்தார். அப்ப அலங்காரத்தை இழந்து விடுகிறோம். இரண்டாவதாக நம்ம இழக்கிற காரியம் என்ன? விளக்கு தண்டாகிய கிறிஸ்துவிலிருந்து நாம் தள்ளப்படும் போது, அல்லது கிறிஸ்து என்கிற விளக்கு தண்டு நம்மை விட்டு விலகி கொள்ளும் போது நமக்கு ஏற்படுகிற இழப்பு என்ன? வெளிச்சத்தின் எல்லை குறைய ஆரம்பிக்கும். நீங்களும் நான் யாரு? அந்தகார இருளில் இருந்தவர்கள் என்று சொல்லி பேதுரு சொல்றாரு. அந்தகார இருளில் இருந்த நம்மை எங்கே கொண்டு வந்தார்? ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தார் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளையே, அந்த அந்தகார இருளில் இருந்து எதற்கு கர்த்தர் நம்மை
ஆச்சரியமான ஒளிக்கு கொண்டு வந்தாருன்னு பார்த்தீங்கன்னா எபேசியர் 5:14 சொல்கிறது, நம்மை பிரகாசிப்பிக்கும்படியாய். ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார். அப்ப எதுக்காக அந்த அந்தகார இருளில் இருந்த ஆச்சரியமான ஒளியாகிய கிறிஸ்துவினிடத்திற்கு உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாயிருக்கிற கிறிஸ்துவினிடத்திற்கு நம்மை கொண்டு வந்தாருன்னா, நீங்களும் நானும் பிரகாசம் கொடுக்கிறவர்களாய் மாற வேண்டும் என்பதற்காக. அவர் ஒளியாயிருக்கிறது போல தேவனுடைய பிள்ளைகளாகிய நானும் நீங்களோ அதிக ஒளி உடையவர்களாய் இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய நோக்கம். அப்ப அந்த விளக்கு தொண்டு நம்மை விட்டு விலகி போகும்போது கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கும் வரைக்கும் தான் அதிக வெளிச்சம் கொடுக்க முடியும். எந்த விளக்கு தண்டின் மேல் உயரத்திலே வைக்கப்பட்டிருக்கிறதோ அது வெளிச்சம் கொடுக்கிற தூரம் அதிகமாயிருக்கும். ஆமென். எந்த விளக்கு தண்டின் மேல் வைக்கப்படாமல் கீழே வைக்கப்படுகிறதோ அந்த விளக்கு மிக குறைந்த வெளிச்சத்தை மட்டும், அதாவது தனக்குத்தானே வெளிச்சம் கொடுத்து தன்னைத்தானே திருப்தியாக்கி கொள்கிற விளக்காய் அந்த விளக்கு மாறிடும். ஆனா விளக்கு தண்டாகிய கிறிஸ்துவோடு கூட இணைந்திருக்கிறதான வேளையில அந்த விளக்கு தனக்கானவைகளை அல்ல, பிறனுக்கானவைகளை நோக்குகிறவர்களாய், இன்னும் இருளிலே அகப்பட்டிருக்கிறவர்களும் இந்த வெளிச்சத்தை காணும்படியாக, இந்த விளக்கு தண்டிலே வந்து ஐக்கியம் பண்ணும்படியாக அதிக வெளிச்சத்தை கொடுக்கும். அப்ப ஒரு வெளிச்சத்தை பார்த்து இருளில் இருக்கிறவர்கள் கடந்து வருவார்கள். ஆனா உனக்கு நீயே வெளிச்சம் கொடுக்கிற விளக்கா இருந்தேன்னா உன்னுடைய வெளிச்சத்தின் விட்டம் குறைந்து போகுமே. ஆனால் ஒன்னால உனக்கும் பிரயோஜனம் இல்ல, ஆண்டவருக்கும் பிரயோஜனம் இல்லாதவளாய் நீ மாறி போவாய். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 16வது வசனம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை சொல்கிறார். ஒருவனும் விளக்கை கொளுத்தி அதை ஒரு பாத்திரத்தினாலே மூடவும் மாட்டான், கட்டிலின் கீழே வைக்கவும் மாட்டான். ஏன்? உள்ளே அந்த வீட்டில் உள்ளே பிரவேசிக்கிறவர்கள் அதன் வெளிச்சத்தை காணும்படிக்கு, அந்த வெளிச்சம் தூரத்தில் இருக்கிறவர்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும்படி, வெளிச்சத்தை தேடிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும்படிக்கு அதை விளக்கு தண்டின் மேல் வைப்பான். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அப்ப நல்ல கவனிங்க, விளக்கு தண்டின் மேல் எதற்காக விளக்கை வைத்திருக்கிறார்? நீங்களும் நானும் வெளிச்சம் எடுக்கிறதான பிரயோஜனம் உள்ள விளக்காய் மாற வேண்டும். ஆண்டவர் மரக்காலால உன்னை என்னை என்ன பண்ணல? மூடல, கட்டிலுக்கு கீழே வைக்கல. ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் விளக்கு தண்டாகிய தன்மேல் உன்னையும் என்னையும் வைத்திருக்கிறார் விளக்காய். ஆமென் சொல்லுங்களேன். தன்மேல் உன்னையும் என்னையும் வைத்திருக்கிறார் தேவனுடைய பிள்ளையே. காரணம் என்ன? உள்ளே பிரவேசிக்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உள்ள வெளிச்சத்தை நீ கொடுக்க வேண்டும். வெளிச்சம் இருக்கிற இடத்துல பிரவேசிக்கிறவர்களுக்கு என்ன வெளிச்சத்தை நீ கொடுக்கணும்? பிரயோஜனம் உள்ள, இனி அவர்கள் இடறி போகாத, வெளிச்சம் இல்லாமல் இனி இடறி போகாத, இடறி விழாத அல்லது மங்கலான வெளிச்சத்திலே அவர்கள் தடுமாறி போகாதபடிக்கு நீ பிரயோஜனம் உள்ள எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய். யோவான் கிறிஸ்து என்கிறதான விளக்கு தண்டிலே இணைக்கப்பட்டிருந்தான். அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான்னு யோவான் 5:35 சொல்றாரு. யோவான் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தா, அதே போல நீங்கள் நானும் எரிந்து பிரகாசித்தால் தான் மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ள ஒளி அல்லது வெளிச்சம் உங்களிலும் என்னிலிருந்து வெளிப்படும். அது நிறைய இடத்துல வெளிப்படணும்னு தான் கர்த்தர் தன்மேல் நம்மை வைத்திருக்கிறார். கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? நானும் கிறிஸ்துவும் எப்படி இருக்கிறோம்? ஒன்றாயிருக்கிறோம். இயேசுவினுடைய விருப்பம் என்ன? பிதாவும் அவரும் ஒன்றாயிருக்கிறது போல அவருடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட தேவ சபையாகிய நாமும் அவரும் எப்படி இருக்கணும்?
ஒன்றாயிருக்கணும். நானும் பிதாவும் தனித்திரேன் என்று சொன்னதை போல தேவ சபையும் இயேசுவும் தனித்திருப்பதை ஆண்டவர் விரும்பவில்லை. ஆமென் சொல்லுங்களேன். எப்பவும் நீ எங்க தான் இருக்கணும்னு விரும்பாரு? விளக்கு தண்டாகிய தன்மேல் தான் நீ இருந்து பிரயோஜனமுள்ள பிரகாசத்தை கொடுக்க வேண்டும். உள்ளே வருகிறவர்களுக்கு பிரயோஜனமுள்ள பிரகாசத்தை கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஒரு காலத்தில் உங்களுக்கு கரண்ட் இருந்தவங்களுக்கு தெரியும், பல வருடங்களுக்கு முன்பு விளக்கு எரியும், எலக்ட்ரிக் விளக்கு. மண்ணெண்ணெய் விளக்கு சரியா வெளிச்சம் கொடுக்கலன்னு தான் எலக்ட்ரிக் விளக்கு என்ன பண்ணாங்க, கண்டுபிடிச்சாங்க. அதுல ஒரு பல்பு ஒன்று எரியும், ஒரு சின்ன வெளிச்சத்தை மட்டும் கொஞ்சம் தூரத்திற்கு கொடுக்கும். ஒரு பிரயோஜனமும் யாருக்கும் இருக்காது. நாட்கள் போக 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 வாழ்த்து கூடுனது வந்துச்சு. இன்னைக்கு அதிக வெளிச்சத்தை வீசுகிற ராட்சத ஒளியை வீசுகிற விளக்குகள் எல்லாம் இந்த உலகத்துல வந்து விட்டது. ஆனா நம்ம அப்படி மங்கி எரிகிற விளக்கா இருக்கிறதுக்கு விரும்பல ஆண்டவர். மங்கி எரிகிற திரியை அணைக்காத தேவன் அவர். எதுக்கு அணைக்கல? அது எப்படியாவது எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் மாற வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம். அதனாலதான் விளக்காகிய ஒன்ன மரக்காலையும் மூடல்ல, கட்டிலுக்கு அடியிலையும் கொண்டு வைக்கல, ரெண்டுலையும் வச்சிருப்பாருன்னா என்ன பண்ணிருக்கும்? பிரகாசம் அங்கே அடங்கி போயிருக்கும். நீ பிரகாசம் உள்ளவனாய் இருக்க வேண்டும், பிரகாசம் உள்ளவளாய் இருக்க வேண்டும் என்பதற்காக தன்மேல் உன்னையும் என்னையும் நிறுத்தினார். அல்லேலூயா, ஆமென். யார் மேல் கட்டப்படுகிறோம் என்று கொலோசியர் 2 சொல்கிறது? கிறிஸ்துவின் மேல் கட்டப்படுகிறோம். கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நீ ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளையானால் கிறிஸ்து இல்லையேல் நீ இல்லை என்கிற ஒரு சிந்தை உனக்குள்ளால வரணும். அவர் என்னை விட்டு விலகாதபடி நீ அவரை காத்து கொள்ள வேணும். உன்னை விட்டு விலகாதபடி. விலகிட்டாருன்னா உனக்கு வேல்யூ இல்லைங்கிறத நீ நல்லா புரிஞ்சுக்கிடணும். நம்ம கையில ரூபாய் நோட்டுகள் இருக்கும். இப்ப 10 ரூபாயில இருந்து நோட்டுகள் இருக்கு, அப்படிதானே? இந்த 10க்கு வேல்யூ கொடுக்கிறது ஜீரோவா ஒன்னா? ஜீரோவுக்கு வேல்யூவே இல்லை. ஒன்னை எடுத்துட்டீங்கன்னா ஜீரோ மட்டும் அங்க இருக்கும், ஒரு வேல்யூவும் இல்லை. ஆனா ஜீரோவை எடுத்துட்டீங்கன்னா 1 அங்க இருக்கும், அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கு. ஆமென் சொல்லுங்களேன். நீங்க 100 ரூபாயில இருந்து அந்த 1 மட்டும் எடுத்து பாருங்க, 2 ஜீரோ அங்க இருக்கும், அப்படிதானே? அதுக்கு என்ன வேல்யூ இருக்கு? அப்ப கிறிஸ்து இல்லாத நீ ஜீரோ, உனக்கு வேல்யூ இல்லை. உன் பக்கத்துல கிறிஸ்து என்கிற ஒரு நம்பர் இருந்துச்சுன்னாதான் அது 1ஆகவோ 5ஆகவோ 2ஆகவோ 9ஆகவோ ஏதோ ஒரு நம்பர் இருந்துச்சுன்னாதான் அதுக்கு பக்கத்துல எத்தனை ஜீரோ போட்டாலும் வேல்யூ இருக்கு. கரங்களை கொட்டி. இப்ப நான் சொன்னது புரியுதா கணக்கு? அப்ப இப்ப ஒரு 100 ரூபாயில இருந்து அல்லது ஒரு 500 ரூபாயில இருந்து, இப்ப இருக்கிறதுல பெரிய கரன்சி அதுதானே 500. இந்த 500ல இருந்து அந்த 5 எடுத்துட்டோம்னா 2 ஜீரோ வச்சுக்கிட்டு 500ன்னு சொன்ன யாராவது சொல்ல முடியுமா? 500ன்னு டபுள் ஜீரோ. அதுக்கு பேர் என்ன ஆயிருது? டபுள் ஜீரோ. முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். ஆனா 5 பக்கத்துல இருக்கும் வரைக்கும், இயேசு அதோடு கூட இணைந்திருக்கும் வரைக்கும் என்ன இருக்கு? அது 500 ரூபாய் என்கிற மேன்மையை பெறுகிறது. கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. இனி 2 ஜீரோவை போட்டுக்கிட்டு பக்கத்துல ரைட் சைடுல ஒரு 1 போட்டா வேல்யூ என்ன பண்ணிடுது? குறைஞ்சு போயிருது. நீ முதல்ல இருந்துகிட்டு இயேசுவை பக்கத்துல வச்சனா ஒரு பிரயோஜனமே இல்லை. இயேசு பக்கத்துல நீ இருக்கணும். ஜீரோவாயிரு. நான் ஒன்றும் இல்லை என்று சொல். உம்முடைய கரங்களில் என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லு. ஆண்டவரே, உம்மாலதான் எனக்கு ஏதாவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்று சொல்லி உன்னுடைய வாழ்க்கையை அவருடைய கரங்களில் ஒப்பு கொடுத்துப்பா. நீ மதிக்கப்படத்தக்கவனாய், மதிக்கப்படத்தக்கவளாய் மாறுவாய். கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். விளக்கு தண்டுல இருக்கும் வரைக்கும் தான் நீ கர்த்தருடைய பிள்ளை. விளக்கு தண்டு எப்ப விலகுதோ அப்பவே நீ யாருக்கு பிள்ளை? சாத்தானுக்கு பிள்ளை. இருக்கா என்கிறத கொஞ்சம் ரீசெக்கப் பண்ணி பாரு. இருக்குன்னு சொன்னேன்னா நான் திரும்ப ஒன்ன சொல்றேன், உன்னுடைய மனம் திரும்புதல் சரியாய் இருக்க வேண்டும். நீ மனம் திரும்பினவனாய் மட்டுமல்ல, மனம் திரும்பி குணப்பட்டு மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கிரியைகளை நடப்பிக்கிறவளாய் மாற வேண்டும். வசனத்தின்படி வாழுகிற வாழ்க்கை உன்னுடைய வாழ்க்கையில் வரணும். அந்த வாழ்க்கை தான் உன்னை பிரகாசம் உள்ளவனாய், பிரகாசம் உள்ள விளக்காய் மாற்றுகிறது. இப்ப மத்தேயு 5ஆம் அதிகாரம் 14வது வசனம். நீங்கள் உலகத்திற்கு
வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. அதுக்கு கீழே இருக்க மரக்காலால மூடி வைக்கலன்னு. ஏன் மரக்காலால மூடி வைக்காம கட்டிலுக்கு கீழே வைக்காம? நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. ஆண்டவர் விளக்கு தண்டாகிய தன்மேல் வைத்திருக்கிறாருன்னா உலகத்திற்கு நீ வெளிச்சமாய் இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். இந்த உலகத்திற்கு நீ தான் இயேசுவை பிரதிபலிக்க வேண்டும். நீ சாட்சியற்ற வாழ்க்கை வாழுவாயானால், கிறிஸ்துவின் சுபாவங்களற்ற ஒரு வாழ்க்கை வாழுவாயானால், மனம் திரும்பி குணப்படாத ஒரு வாழ்க்கை வாழுவாயானால், ஆதி அன்புக்கு நேராய் திரும்பாத ஒரு வாழ்க்கை வாழுவாயானால், உன்னுடைய பலிபீடம் இடிக்கப்பட்டதாகவே இருக்குமே. ஆனால் தேவனுடைய பிள்ளையே, நீ உலகத்திற்கும் வெளிச்சம் கொடுக்க முடியாது. ஆமென். உலகத்திற்கு இயேசுவை அடையாளம் காட்ட வேண்டியது உன்னுடைய வெளிச்சம். அது என்ன வெளிச்சம்னு சொல்லிக்கிட்டு அதுக்கு கீழே ஆண்டவர் சொல்றாரு. 15-16 வாசிங்க. விளக்கை கொளுத்தி மூடி வைக்காமல் விளக்கு தண்டு வைப்பார்கள், அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். ஒரு ஆளுக்கு இல்ல. ஆமென். அப்ப இதுதான் அப்போஸ்தலர்ல வாசிக்கிறோம் 16ல. நீ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அப்ப ஒன்னிலிருந்து வெளிப்படுகிற அந்த வெளிச்சம் வீட்டில் உள்ள எல்லாருக்கும் கிடைக்கணும்னு தான் ஆண்டவர் என்ன பண்ணி இருக்கிறாரு? தன்மேல் உன்னை வைத்திருக்கிறார். அவர் மேல் வைக்கப்படுவதற்கு நீ தகுதி உள்ளவனோ தகுதி உள்ளவளோ என்று பார்த்தால் இல்லை. தேவனுடைய பிள்ளையே, அவருடைய இரத்தம், அவர் நம்மேல் வைத்த அன்பு, அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம் நம்மை தகுதி உடையவர்களாய் மாற்றிட்டு அவ்வளவுதான். ஆமென் சொல்லுங்களேன். நம்ம யாரா கிடந்தோம்? தேவனற்றவர்களாய் பாளையத்திற்கு புறம்பே கிடந்தோ, அழிவுக்குரிய எமோரியர்களாய் கிடந்தோ, தேவ கோபாக்கினையின் பாத்திரங்களாய் கிடந்தோ. ஆனால் கிருபையில் ஐஸ்வரியம் உள்ள தேவனோ, இரக்கத்தில் ஐஸ்வரியம் உள்ள தேவனோ, தகுதி இல்லாத உங்களையும் என்னையும் தேடி வந்து அன்பு கூர்ந்து தம்முடையதான இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் அற நம்மை கழுவி தன்மேல் நம்மை வைத்து அலங்காரமான விளக்காய் மட்டுமல்ல, உன்னுடைய பிரகாச எல்லை வீட்டிற்குள்ளால இருக்கிறவங்களுக்கு மட்டுமில்லை, அது உலகம் எங்கிலும் பிரகாசிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென். உன்னை காண்கிற யாருவருக்குள்ளும் கிறிஸ்து வெளிப்பட வேண்டும். நீ தேவனுடைய பிள்ளைன்னு நான் சொல்லி இல்ல அடையாளம் பார்க்கிறது. நான் ஊழியக்காரன், நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் ஆண்டவருக்கு பிள்ளையாக்கணும்னு சொல்லி நீ சொல்லி இல்ல. உன் பிரகாசத்தை வைத்தவர்கள் இடை போட வேண்டும். இது கர்த்தருடைய பிள்ளை. இது விளக்கு தண்டாகிய கிறிஸ்துவில இணைந்திருக்கிற விளக்கு. ஆமென். என் அடுத்த வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. 16. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகள். அப்ப வெளிச்சம்ங்கிறது என்ன? விளக்கே. உன்னிலிருந்து வெளிப்படுகிற அந்த வெளிச்சம் என்னவாம்? நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக. யாருக்கு முன்னால? முதல்ல உன் வீட்டில் இருக்கிற யாவருக்கு முன்னாலேயும், இரண்டாவது உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு முன்னாலேயும் வெளிப்படணும். கரங்களை கொட்டி. ஆனா வீட்டில் இருக்கிறவங்களுக்கே நம்ம வெளிச்சம் கொடுக்கல. பிரச்சனை அங்கதான் ஆரம்பிக்குது. வீட்டில் இருக்கிற யாவருக்குமாவது நம்ம வெளிச்சம் கொடுக்கிறோம்னு பார்த்தா, கிறிஸ்து என்கிற விளக்கு தண்டிலிருந்து எடுத்து போடப்பட்ட பின்பு நான் எப்படி வீட்டில் உள்ளவர்களுக்கு வெளிச்சம் கொடுக்கிறவனாய் மாறுவேன்? ஆப்டர் என்னுடைய மனைவி பிள்ளைகளுக்காவது நான் வெளிச்சம் கொடுக்கணுமே. என் வீட்டுக்குள்ளால இருக்கிற இரண்டாவது தேவனுடைய சபையாகிய வீட்டுக்குள்ளால இருக்கிறவங்களுக்காவது நான் நற்கிரியை என்கிற வெளிச்சத்தை கொடுக்கணுமே. அப்பதானே அவர்கள் பரலோகத்தின் பிதாவை மகிமைப்படுத்துவாங்க. எனக்கு வீட்டுக்குள்ளால இருக்கிறவங்களுக்கே வெளிச்சம் கொடுக்க முடியல, நான் உலகத்திலே எப்படி பிரகாசிக்க போகிறேன்? உலகத்திலே பிரகாசிக்கிற சுடர்களை போல தேவன் உங்களையும் என்னையும் வைத்திருக்கிறார். விளக்கு தண்டிலே இருந்தனும். விளக்கு தண்டு விலகிடக்கூடாது. ஒன்ன விட்டு மனம் திரும்பாத பட்சத்தில் அவனுடைய விளக்கு தண்டை உன்னிடத்திலிருந்து நீக்கி விடுவேன் என்று ஆண்டவர் எச்சரிக்கிறார்.
மனம் திரும்புவதற்கு எத்தனை தருணங்கள் கொடுக்கப்பட்டு ஆகிவிட்டது, எத்தனை சிக்ஷைகள், எத்தனை எச்சரிப்பின் கடிந்து கொள்ளுதல்கள். நீயோ கேளாத செவிட்டு விரியனை போல இருக்கிறாயே. உன்னுடைய செவி தினவுள்ளதாய் மாறி இருக்கிறது. தேவனுடைய வசனத்திற்கு விரோதமாக, உனக்கு மனம் திரும்புவதற்கு ஏதுவாக தேவன் அனுப்புகிற வார்த்தைக்கு விரோதமாக உன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்திக் கொள்கிறவளாய் இருக்கிறாயே. தேவனுடைய வசனத்திற்கு விரோதமாய் குற்றம் சாட்டுகிறவளாய், தேவனுடைய வார்த்தையை விமர்சிக்கிறவளாய் இருந்து கொண்டிருக்கிறாயே. நீ பெரிய மேன்மையை இழந்து கொண்டிருக்கிறாய். உன்னுடைய பிரகாசத்தின் எல்லையை கொஞ்சம் யோசிச்சு பாரு. மனைவிகள் கணவனை எப்படி ஆதாயம் பண்ணி கொள்ளலாமா? தங்களுடைய நல் நடக்கையினாலே என்கிற ஒன்றை பேதுரு சொல்றாரு. அப்ப மனைவி தான் ஆதாயம் பண்ணணுமா? கணவனே, நீ ஆண்டவரை அறிந்திருந்தாயானால், கிறிஸ்து என்கிற விளக்கு தண்டின் மேல் வைக்கப்பட்டிருக்கிறது உண்மையானால், ஓன் நல் நடக்கையினால மனைவி ஆதாயம் பண்ணணும். ஆணென்றும் பெண்ணென்றும் இல்லை, எல்லாம் சமங்கிறோம் இல்ல. அப்ப எனக்கு நல் நடக்கை அங்க வெளிப்படணும் இல்ல. மனைவி கிட்ட மட்டும் நல் நடக்கையை எதிர்பார்த்தா போதாதே, பிள்ளைகளிடத்துல மட்டும் நல் நடக்கை எதிர்பார்த்தா போதாதே, நான் நல் நடக்கை உள்ளவளாய் இருக்க வேண்டுமே. சில அப்பன அம்மையின் சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா, பிள்ளைகளிடத்துல வெளிச்சமாகிய நல் நடக்கை எதிர்பார்ப்பாங்க. ஆனா இவங்க எப்படி இருப்பாங்க? இருண்டு போயிருப்பாங்க. இவங்க கிட்ட ஒரு நற்கிரியையும் இருக்காது, ஒரு நல் நடக்கை இருக்காது. சும்மா எலியும் பூனையும் போய் 2-5 நிமிஷம் ஒண்ணு சேர்ந்து இருந்துச்சுன்னா கொஞ்ச நேரத்துல தெரியும் வீடே பற்றி எரிகிறது. அந்த பிள்ளை என்ன செய்யும்? இப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேல அதுக்கு கண்ணுல தண்ணி வர ஆரம்பிக்கும். அது போய் அப்பா 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 ஏப்பா அம்மா 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 நீ போ, இதுல தலையிடாத. உங்களிடத்தில் இந்த நல் நடக்கை என்கிற நற்கிரியை வெளிப்படாத போது, வெளிச்சம் வெளிப்படாத போது, உங்களுடைய பிள்ளைகளிடத்தில் நீங்கள் எப்படி எதிர்பார்க்கிறீர்கள்? அவர்கள் எப்படி நல் நடக்கை உள்ளவர்களாய் மாறுவார்கள்? கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஓயாத சண்டை என்கிற ஒழுக்கை போடுவதற்கல்ல கர்த்தர் உன்னை என்னை சபைக்குள்ளால கொண்டு வச்சிருக்கிறது. ஒருவருக்கொருவர் சமாதானமாய் வாழும்படி கரங்களை கொட்டி, அன்பின் நிமித்தம் ஒருவருக்கொருவர் ஊக்கமாய் அன்பு கூறும்படிதான் கர்த்தர் ரட்சித்து சபையில கொண்டு வச்சிருக்கிறாரு. மாறி மாறி ஒரே அடியா குற்றம் சாட்டிக்கிட்டு இருக்கிறதுக்கு இல்ல. எனக்கு தான் கத்த தெரியும், எனக்கு வால்யூம் கொஞ்சம் ஜாஸ்தி. உங்ககிட்ட என்ன நல் நடக்கை இருக்கிறது? என்ன நல் நடக்கை இருக்கிறது? நீ விளக்கு தண்டுக்கு மேலதான் இருக்கிறியா? விளக்கு தண்டுக்கு மேல இருக்கிறேன்னா உனக்கு ஒரு உணர்வு இருக்குமே, இல்லையே? இன்னைக்கு கணவன் மனைவிக்குள்ளால் பிரச்சனை வராதுங்கிறதல்ல, கடித்து பட்சிக்கிறவர்களாய் மாறாதிருங்கள். நல்லா அந்த வசனத்தை கவனிச்சு பாருங்க. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. வீட்டுக்குள்ளால பிரகாசிக்கணும், உலகம் எங்கும் பிரகாசிக்கணும். அதுக்கு தான் கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு? விளக்கு தண்டாகிய தன்மேல் வைத்திருக்கிறார், விளக்காகிய ஒன்னை என்னையும். இது எங்க ஓடுது தெரியுமா? அப்போஸ்தலர் 1:8 கொஞ்சம் வாசிங்க. பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து, முதலாவது எருசலேம்ல, எருசலேம் என்கிறது என்ன? கர்த்தருடைய வீடாகிய சபை. சபையில யூதேயா முழுவதிலும், உன்னுடைய சொந்த ஜனங்களின் நடுவில், 3 உலகமாகிய சமாரியா புறஜாதிகள் நடுவில், 4 பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். எனக்கு சாட்சியாயிருப்பீர்கள். அந்த சாட்சியின் வாழ்க்கை தான் நற்கிரியை. ஆமே, அல்லேலூயா. பசியா இருக்கிறவனுக்கு ஆகாரம் வாங்கி கொடுக்கிறது மட்டும் இல்லை, நற்கிரியை உன்னுடைய சுபாவங்கள், நல் நடக்க. அதை தான் பேதுரு சொன்னார், நல் நடக்கை. அந்த நடக்கை இல்லாம இயேசுவை நீ மற்றவர்களுக்கு அடையாளம் காட்டுவது வீண் என்று சொல்லுவேன். அப்ப நம்ம வெளிச்சம் கொடுக்கணும்னா நம்ம கிட்ட நல் நடக்க இருக்கணும். இயேசுவை போய் மற்றவங்களுக்கு சொல்லணும்னா நம்ம கிட்ட நல் நடக்க இருக்கணும். இயேசுவை குறித்து மற்றவங்களுக்கு சொல்லணும்னா நம்ம கிட்ட நற்கிரியை ஆகிய வெளிச்சம் இருக்கணும். இது இல்லாம நானே வெளிச்சம் மற்ற குறுக்கின எல்லையிலே வெளிச்சம் கொடுப்பவனாய், எனக்கு நானே வெளிச்சம் கொடுக்கிறவனா இருந்துகிட்டு மற்றவங்க கிட்ட போய் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள்னா அவங்க திரும்பி கேட்பாங்க, இடறி போவார்கள். தேவஜனமே, இடறி போவார்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு இடரலற்றவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய போதனை. விளக்கு தண்டுக்கு மேல இருக்கணும். அப்பதான் வீட்டில் உள்ள யாவருக்கும்
உலகத்திற்கும் நீங்கள் வெளிச்சம் கொடுக்க முடியும். கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. ரோமருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. நல்லா கவனிங்க. நீங்க எப்படி இருக்கணும்? குருடனுக்கு வழிகாட்டியாகவும் அந்தகாரத்தில் உள்ளவர்களுக்கு வெளிச்சமாகவும். ஆண்டவர் நம்மளை எப்படி வச்சிருக்கிறாரு? குருடனுக்கு வழிகாட்டுற வெளிச்சமா நீ இருக்கணும். ஆமென். அது கிறிஸ்துவோடு கூட இணைந்திருந்தா மட்டும்தான் முடியும். அந்தகாரம் என்பது இருளிலே முடங்கி கிடக்கிறவர்களை குறிக்கிறது. அந்த அந்தகாரத்தில் இருக்கிறவர்களுக்கு எப்படி இருக்கணுமா? வெளிச்சமாக தேவனுடைய பிள்ளைகள் இருக்க வேண்டும். இன்னும் பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு, இன்னும் கிறிஸ்து என்று சொல்லியும் பாரம்பரியங்க வைராக்கியங்களிலே முடங்கி போய் கிடக்கிற பவுல் சவுலாவதற்கு முன்பாக இருந்த விதை போன்றவர்களுக்கு, கிறிஸ்து என்கிற வெளிச்சத்தை அறியாதவர்களுக்கு வெளிச்சத்தை அடையாளம் காட்டுகிறதான அந்தகாரமாகிய இருளிலே இருக்கிறவர்களுக்கு, பாவமாகிய இருளிலே இருக்கிறவர்களுக்கு, சாத்தானுடைய அடிமைத்தனம் என்கிறதான அந்தகாரமாகிய இருளிலே இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் காட்டுகிற விளக்காக நீ இருக்க வேண்டும் தேவனுடைய பிள்ளையே. அதற்காக சபையில கர்த்தர் உன்னை என்னை இன்னமும் வச்சிருக்கிறாரு. எபேசே, நீ உனக்கு நீயே வெளிச்சம் கொடுத்து உன்னை நீயே திருப்திப்படுத்த வேண்டிய சபை அல்ல. சபையின் தலையாகிய என்னை, விலைக்கிரயமாய் உன்னை கொண்டதான என்னை, என்னுடைய இரத்தத்தினாலே விலைக்கிரயமாய் உன்னை கொண்டேனே, என்னை பிரியப்படுத்த வேண்டிய சபை நீ. என் திட்டத்தையும் நோக்கத்தையும் அறிந்து செயல்பட வேண்டியவன், வேண்டியவள் நீ. என்னுடைய இருதய துடிப்பை உணர்ந்து செயல்பட வேண்டியவன் நீ. குறுகின வட்டத்திற்குள்ளாய் உனக்கு நீயே வெளிச்சம் கொடுத்து விட்டு உன்னை நீயே திருப்திப்படுத்திக் கொண்டு ஐ ஆம் சபாஸ் என்று உனக்கு நீயே மார்த்தட்டி கொள்ள வேண்டியவள் அல்ல தேவனுடைய பிள்ளையே. தேவனுடைய பரிபூரண சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாய் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாக வேண்டிய சபை நீ. யோசித்துப்பா, யாரை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறாய்? நீ படிக்கிற இடத்துல, வேலை பார்க்கிற இடத்துல யாரை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறாய்? என்ன பிரகாசம் நமக்குள்ளால வெளிப்படுகிறது? எப்படி மற்றவர்களை பவுல் சொன்னது போல எந்த மனுஷனையும் கிறிஸ்துவுக்குள் தேறினவனாக நிறுத்தணும்னு பவுல் சொன்னாரு. எல்லாரையும் கிறிஸ்துவுக்குள் தேறினவர்களாக. ஆற்றால் ஒரு நோவாவை போல உன் குடும்பத்தில் உள்ளவங்களையாவது பேழைக்குள்ளாய் இருந்து தப்பித்துக் கொள்வதற்கு ஆயத்தமானவர்களாக எப்படி மாற்ற முடியும்? உனக்கு நீயே வெளிச்சம் கொடுத்து கொண்டிருக்கிறாயோ மகனே, மகளே? பிரிய சகோதர சகோதரி, உங்களுக்கு நீங்களே வெளிச்சம் கொடுத்து கொண்டிருக்கிறீர்களோ? உங்களை குறித்து நீங்களே திருப்திப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ? தேவன் அதை விரும்பவில்லை. வீட்டில் உள்ள யாவருக்கு முன்னாலே முதலாவது நல் நடக்க, சாட்சியின் வாழ்க்கை. அதுக்கு பிறகு சபையில் இருக்கிற யாவருக்குள்ளாலே நல் நடக்க, சாட்சியின் வாழ்க்கை. மூன்றாவது நீ போகிற இடத்துல எல்லாம் நல் நடக்கை, சாட்சியின் வாழ்க்கை. என்னை காண்போர் உம்மை கண்டிட. ஏதோ ஒரு விதத்தில் என்னிடத்தில் எந்த கிறிஸ்து வெளிப்படணும். என்னுடைய வெளிப்புறமான மாறுதல்கள் என்னை கிறிஸ்துவுடையவன் என்று அடையாளம் காட்டுவதல்ல. எனக்குள்ளாலே மறைந்திருக்கிற நல் நடக்கையாகிய நற்கிரியைகள், சாந்த குணம் என்கிற மறைந்திருக்கிற தேவன் விரும்புகிற சுபாவம் என்னிடத்திலிருந்து வெளிப்பட்டு நான் தேவனுடைய பிள்ளை என்பதை மற்றவர்களுக்கு அடையாளம் காட்ட வேண்டும். அல்லேலூயா. அவங்க யோசிக்கணும், நான் மாறிட்டேன். எதுல மாறின? ஆனா உன்னை பார்க்குற மற்றவங்க ஒரு காலத்தில் எப்படி இருந்தான் தெரியுமா? இவன் மனுஷனா? நானே நினைச்சிருக்கிறேன் செத்து தொலைய மாட்டானான்னு. இன்னைக்கு இப்படி மாறி இருக்கானே, எப்படி? அப்படி மாற்றத்தை அவங்க உணரணும். இவளா எப்படி? இது மற்றவ இல்லை, இவ எப்படிப்பா? யாராவது ஒன்று சொல்லு முன்னால சிவகாசி பட்டாசு வெடிச்சது போல எல்லாம் அப்படி நின்று ஆடுவா. இவ இப்படி மாறினா? இவளுடைய மாற்றத்திற்கு காரணம் என்ன? இவள் மாறி இருக்கிறாளே. நீ எல்லாம் பைபிளும் தூக்கிட்டு எதுக்கு போறேன்னு யாரும் கேட்டுறக்கூடாது. எல்லாம் என்னது அப்படின்னு யாரும் நம்மளை பார்த்து கேட்கக்கூடாது. என்ன சொல்லணும் தெரியுமா? உங்க மாற்றத்துக்கு காரணம் என்ன? யாரோ 2 பேர் உன் கடந்த கால வாழ்க்கையை தெரிந்திருக்கிறவர்கள் இந்த நிகழ்காலத்தில் கிறிஸ்து என்கிற விளக்கு தண்டு உனக்குள்ளால வாழ்ந்து கொண்டிருக்கிறதை அடையாளம் காண்பார்களே. ஆனால் அதுதான் சகோதர சகோதரி, என் ஆண்டவர் உன்னிலும் என்னிலும் எதிர்பார்க்கிறார். கரங்களை கொட்டி ஆமென்.
கடந்த கால வாழ்க்கையை பார்த்து பழகி போன சிலராகிலும் ஒரு 2 பேராகிலும் இந்த நிகழ்கால வாழ்க்கையை பார்த்து நீ வைக்கப்பட்டிருக்கிறதான விளக்கு தண்டாகிய இயேசுவை அடையாளம் கண்டுட்டாங்கன்னா நீ வாழுகிற வாழ்க்கையில் அர்த்தம் இருக்கு. நீ தேவனை பிரதிபலிக்கிறாய் என்று அறிவே. அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு அல்லது ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு பிரியம் இல்லாத வாழ்க்கை வாழ்றவங்க கூட அவர்கள் கிறிஸ்துவை அண்டுவதற்கு நீ காரணமானவளாய் மாறி போவாய். கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த உலகமே பழி சாட்டுது. பெந்தேகோஸ்துக்காரனா நம்பாத கள்ளை சாட்டுதா இல்லையா? அந்த சாட்டுகிறவனுக்கு முன்னால வாழ்ந்து காமி. கிறிஸ்து மகிமைப்படும்படியான ஒரு வாழ்க்கை, வார்த்தையிலும் கற்பிலும் அன்பிலும் எல்லாத்திலும் முன்மாதிரியாய் வாழ்ந்து பாரு. கர்த்தர் மகிமைப்படுவாராமே. குருடனுக்கு வழிகாட்டு. அந்த காரணத்தில் உள்ளவனுக்கு என்ன பண்ணு சமையரு. ஆனா குருடனுக்கு வழிகாட்டுகிற குருடனா இருந்துராத. அந்த காலத்தில் இருக்கிற அந்த காலத்திலே இருந்துகிட்டு அந்த காலத்தில் இருக்கிறவனுக்கு வழிகாட்டுகிறவனா இருந்துராத. வெளிச்சத்தின் பிள்ளையாய் நடந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. வெளிச்சத்தின் பிள்ளையாய் நடந்து கொள்ளுங்கள். கரங்களை கொட்டி நான் சொல்லல, வேதம் சொல்லுகிறது. அது கிறிஸ்து என்கிற விளக்கு தண்டல நீ இணைந்திருக்கும் வரைக்கும் தான் முடியும். அது மட்டும்தான் சாத்தியம். நான் உங்களுக்கு ஒரு நல்ல மொழியை கற்றுக் கொடுக்கவா? நீங்கள் எல்லாரும் அறிந்தும் விரும்பாமல் போன ஒரு மொழி, அநேக இடங்களில் நீங்கள் பேச வேண்டிய ஒரு மொழி என்ன தெரியுமா? உங்கள் வீட்டில் ஆகட்டும், வெளியே ஆகட்டும், சில வேளைகளில் சில சூழ்நிலைகளில் நீங்கள் பேச வேண்டிய ஒரு எளிதான மொழி இருக்கிறது. அந்த மொழிக்கு பேர் மௌன மொழி. அந்த மொழியை சில இடங்களில் பேசிப்பார், வீட்டில் பேசிப்பார், சபைக்குள்ளால் பேசிப்பார். அங்கே வாழ்க்கை வேற மாதிரி போயிடும். நீயா நானா என்பதல்ல வாழ்க்கை, நாம் என்று இணைந்து வாழ்வது வாழ்க்கை. அந்த இணைவு முதலாவது கணவன் மனைவிக்குள்ளால, பிள்ளைகள் பெற்றோருக்குள்ளால, சபைக்கும் விசுவாசிகளுக்கும் போதகருக்கும் உள்ளால உருவாகணும். அதுக்கு பிறவைக்கு தான் வெளியே பிரதிபலிக்கணும். ஆமென். சீக்கிரமா வருவார். இல்லைன்னா மனம் திரும்பாத பட்சத்தில் இவ்வளவு ஏன் பேசிட்டு இருக்கிறாருன்னா மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்பாத பட்சத்தில் சீக்கிரமா வருவார். விளக்கு தண்டை உன்னிடத்திலிருந்து எடுத்து போடுவா. பரிதபிக்கப்பட்டவனாய் பரிதபிக்கப்பட்டவளாய் மாறி விடுவாய். அதுக்கு பிறகு நீ உபவாசம் போட்டாலும் கர்த்தர் காண மாட்டார். ஜபித்தாலும் அவருடைய செவியில ஏற போறதில்லை. ஏன்னா உனக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பை என்ன பண்ணிட்ட? இழந்து விட்டாய். அந்த வாய்ப்பை நிராகரித்து விட்டாய். வாய்ப்பு என்றது என்றைக்கும் உனக்கு கொடுக்கப்பட முடியாது, கொடுக்கவும் மாட்டார். உனக்கு கொடுக்கப்பட்ட கிருபையின் நாள் என்கிற ஒன்று உண்டு. அந்த கிருபையின் நாள் முடிவதற்கு முன்பாக அது உன்னுடைய வாழ்க்கையில எப்படி தெரியுமா ஆரம்பிக்கும்? காலமாக, கிருபையின் காலமாக ஆரம்பிக்கும். நாள் செல்ல 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 கிருபையின் நாட்களாக மாற ஆரம்பிக்கும். இன்னும் நாள் செல்ல 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 கிருபையின் நேரமாய் மாறும். அந்த கிருபையின் நேரமா மாறுறதுக்குள்ள சுதாரித்துக்குள். கரங்களை கொட்டி. அநேகருடைய வாழ்க்கையில கிருபையின் நேரம் என்பது முடிவுக்கு வந்து கிருபையின் நிமிடங்கள் கவுண்ட் டவுன். தீர்க்க தரிசனமா சொல்றேன். காலம் நாட்களாய் மாறி, நாட்கள் நேரமாய் மாறி, நேரம் நிமிடமாய் மாறி, கிருபையின் நிமிடம் நொடிகளாக கவுண்ட் டவுன். ராக்கெட்டை ஏவுறதுக்கு முன்னால ஒரு கவுண்ட் டவுன் கொடுப்பாங்க. அது 0வில் வரும்போது யாரும் எதுவும் சொல்ல வேண்டியதில்லை, அது போயிடும். ஐயா அம்மா நேரத்தில் இருக்கிற அது நிமிடமாய் மாறாதபடி, அந்த நிமிடம் நொடியாய் மாறாதபடி இன்றைய ரட்சணிய நாள், இன்றைய அனுகிரக காலம் ஒன்று சொன்னாரு. தயவு செய்து கர்த்தரிடத்துக்கு மனம் திரும்பிற. உன்னை ஆண்டவர் நேசிக்கிறபடினால உனக்கு வாய்ப்பு கொடுத்து பேசிக்கிட்டு இருக்கிறாரு. மனம் திரும்பிற. நான் சரியங்கிற எண்ணத்தை விட்டுற வேண்டாம். அவங்களை விடையும் நான் பரவாயில்லை, இவங்களை விடையும் பரவாயில்லைன்னு சொல்லி உன் சுய நீதியை குறித்து பெருமை பாராட்டினதை விட்டுற. சகோதர சகோதரி, வாலிபனை கன்னிகையே, சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால் மறுபடியும் கட்டப்படுவீராமின்னு சொல்லுங்களேன். எபேசியர் 5:8 வாசிங்க கொஞ்சம். அந்த காலத்தில் இருக்கிறவனுக்கு உனக்கு வெளிச்சம் காட்ட சொன்னாரு. அந்த ஆண்டவர் சொல்லாரு, முற்காலத்தில் நீ எங்க இருந்த? அதே அந்த காலத்தில் தான் இருந்தா. அந்த காலமாயிருந்தீர்கள். இப்பொழுதோ 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 கர்த்தருக்குள் வெளிச்சமாயிருக்கிறீர்கள். ஆகையினால்
விளக்கு தண்டுகின் மேல் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், ஆகையினால் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். வீட்டில் உள்ள யாவரிடத்திலும் உலகத்திலும் ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் உலகத்தின் முடிவு பரியந்தம் கடைசி எல்லை வரைக்கும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய், நற்கிரியை என்கிற வெளிச்சத்தை கொடுக்கிற பிள்ளைகளாய், நல் நடக்கை என்கிற வெளிச்சத்தை கொடுக்கிற பிள்ளைகளாய், ஆமே குறுகின எல்லையிலே உனக்கு நீயே வெளிச்சம் கொடுத்து திருப்திப்படுத்துகிறவனாய் அல்ல, யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கிறவனாய், யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கிறவனாய் ஆண்டவர் இந்த பகல் காலத்தில் உன்னையும் என்னையும் மாற்ற விரும்புகிறார். ஹல்லேலூயா. மாற்றம் எங்கிருந்து உருவாகும் தெரியுமா? உன்னுடைய என்னுடைய உண்மையான மனம் திரும்புதல் இருந்து. இன்ன நிலையிலிருந்து விழுந்தா என்பதை நினைத்து மனம் திரும்பு. இல்லையானால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வருவேன், உன் விளக்கு தண்டை எடுத்து போடுவேன், சீக்கிரமாய் வருவேன், சீக்கிரமாய் வருவேன் உன்னிடத்தில் விழு. எனக்கு கோபம் கூட பிறந்தது, அதை விடவே முடியாது, அது என்னுடைய ஹேபிட்டு. எங்கே போயிருவ தெரியுமா? இன்னும் பழைய மனுஷனுக்கு சுபாவத்தை வச்சுக்கிட்டு வாழ்ந்தேன்னா எங்கே போயிருவ தெரியுமா? கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறாய் என்று சொல்லுகிறதே. அப்போ நீ இன்னும் கிறிஸ்துவுக்குள்ளால் வாழ ஆரம்பிக்கலையா? மாறணுமே. கிறிஸ்துவுக்குள் வரும்போது, விளக்கு தண்டின் மேல் இருக்கிற அனுபவம் வரும்போது மாற்றம் தானாய் வரும். அப்படியே முழங்கால் படி அந்த மனம் திரும்புதல் இன்னைக்கு நமக்குள்ளால வரட்டுமே. இன்னைக்கு ஆகலும் எத்தனையோ முறை கடிந்து கொண்டு, எத்தனையோ முறை எச்சரிக்கப்பட்டோம், பின்முதுகை காட்டிவிட்டோம். இங்க பெற்றவங்க கிட்ட உண்மை மட்டும் பேசுகிற பிள்ளைகள் எத்தனை பேர் இருக்கிறீங்க? உங்க பெற்றவங்க கிட்ட உண்மையை அன்றி பொய் பேசாத பிள்ளைகள் எத்தனை பேர் இருக்கிறீங்க? உங்க கணவன்கிட்ட உண்மை மட்டுமே பேசுகிற மனைவிகள் எத்தனை பேர் இருக்கிறீங்க? உங்க மனைவி கிட்ட உண்மை பேசுகிற கணவர்கள் எத்தனை பேர் இருக்கிறீங்க? உங்களை நடத்துகிற ஊழியக்காரங்கிட்ட உண்மை பேசுகிறதான தேவ பிள்ளைகள் எத்தனை பேர் இருக்கிறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏன் இந்த அடிப்படையான சுபாவம் கூட மாறல? இந்த காலை வேளையில் என் அன்பு சகோதரனே, சகோதரியே, வாலிப தம்பி தங்கச்சி, நோவாவின் பேழை மூடப்பட்டதை போல, புத்தி உள்ளது கன்னிகைகள் பிரவேசித்தவுடனே கதவு போட்டப்பட்டதை போல, கிருபையின் வாசல் மூடுவதற்கு முன்னால இன்றே இரட்சணியினால் இன்றே அணுகுகிற காலம். உனக்கு நீயே வெளிச்சம் கொடுக்கிறது போதும். உன்னை நீயே திருப்திப்படுத்தி கொண்டு ஐ ஆம் பர்ஃபெக்ட் சொல்கிறது போதும். கர்த்தர் நோக்கி பாரு, அவர் என்ன சொல்றாருன்னு பாரு, கூர்ந்து கவனிச்சு பாரு. கர்த்தர் உனக்கு பேசினதான வார்த்தைகளை அவங்களுக்கு இவங்களுக்குன்னு விட்டது போதும், பங்கு போட்டது போதும். கர்த்தர் உன்னோடு கூட பேசுகிற வார்த்தைகளுக்கு இன்னைக்கு செவி திருப்பி மனம் திரும்புவாயா? சகோதரனை, சகோதரிய, பிரிய சகோதர சகோதரி, வாலிபனை, கன்னிகை, இன்னைக்கு மனம் திரும்புவியா? இன்னைக்கு மனம் திரும்புவியா? இன்னைக்கு மனம் திரும்புவியா? இன்னைக்கு டுடே. நாளை என்பது ஒருவேளை உனக்கு இல்லாமற் போகலாம். சகோதர சகோதரி, வாலிபனை, என்னுடைய காலங்கள் இன்னும் இருக்கிறது என்று நீ நினைக்கலாம். நாளை என்பது உனக்கு இல்லாமற் போகலாம். என் அன்பு வாலிப மகளே, நாளை என்பது இல்லாமற் போகலாம். நாளை இந்த பூமி இல்லாமற் போகலாம். இந்த பூமியில இருக்கிற ஜனங்கள் இல்லாமல் போகலாம். அதனால வேதம் சொல்கிறது, இன்றே சீக்கிரமாய் வந்து விளக்கு தண்டை முற்றிலுமாய் எடுத்து போடுவதற்கு முன்னால இன்றே. வெளிச்சத்தின் எல்லை குறுகிதானே வீசுகிறது. அலங்காரத்தை இழந்து போய் பரிதபிக்கப்பட்டவளாய் தானே நின்று கொண்டிருக்கிறாய். உயிரோடு இருக்கிறேன் என்று பெயர் பெற்றிருந்த செத்தவளாய் ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு தானே இருக்கிற. கடமைக்காக ஒரு ஆராதனை, கடமைக்காக ஒரு சர்ச். வேண்டாம் தம்பி, வேண்டாம் தங்கச்சி, வேண்டாம் சகோதர சகோதரி. இன்னைக்கு ஒரு உண்மையான திரும்புதல். இயேசுவே, உமக்கு நேராக நான் திரும்புறேன். விளக்கு தண்டை எடுத்து போடாதபடி விளக்கு தண்டாகிய உம்மில என்னை வைத்துக் கொள்ளும் ஆண்டவரே. ஒரு நிமிஷம் நேரம் கண்ணீரோடு கேளுங்களேன். ஆண்டவரே, விளக்கு தண்டிலிருந்து என்ன தனியா எடுத்து விட்டுறாதே ஆண்டவரே. விளக்கு தண்டாகி நான் உம்மிலே இருந்துடுறேன் ஆண்டவரே. அப்பா, எனக்கு நானே வெளிச்சம் கொடுக்க மாட்டேனே. ஆமே, நீ சொன்னது போல வீட்டில் உள்ள யாவருக்கும் ஆண்டவரே, வீடாகிய சபையில உள்ள யாவருக்கும், உலகத்தில் யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கிற மலை மேல் இருக்கிற பட்டணமாக நான் மாறுவேன் ஆண்டவரே. அப்பா அப்பா, விளக்கு தண்டின் மேல் இருக்கிற விளக்காக நான் மாறுவேன் ஆண்டவரே. ஏசப்பா, நீர் விரும்புகிறபடி ஒரு நல் நடக்கை ஆகிய நற்கிரியைகளை செய்து பரலோகத்தின் பிதாவை நான் மகிமைப்படுத்துவேன். நம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன். நான் எல்லாத்துலயும் சரியில்லை, எபேசு சபையை போலதான் இருக்கிறேன். எங்கிட்ட நீர் மெச்சி கொள்ளும்படியான நிறைய சுபாவம் இருக்கிறது. ஆனா எல்லாத்துக்கும் பலனை இழக்க செய்கிற ஒரே ஒரு இந்த காரியம் இருக்கிறது ஆண்டவரே. நான் எல்லாத்துலயும் சரி, ஆனா
எனக்கும் உமக்குமே தெரிந்திருக்கிற இந்த ஒரு காரியத்தை என்னால் விட்டு விலக முடியல. சில கிரியைகளை என்னால் விட முடியல. இன்னைக்கு நீர் உணர்த்தினீர் ஆண்டவரே, நான் திரும்புகிறேன் உம்மிடத்திற்கு, என்னை ஏற்றுக்கொள்ளும்னு சொல்லி கரங்களை ஒப்பு கொடுப்பாயா.